குமான் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வணங்குகிறேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த உலகத்தில் மனிதர்கள் பணப்பிரியராயும் சுகபோக பிரியராயும் தற்பிரியராயும் மாறுவார்கள். கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் காண முடியும் என்று முன்கூட்டியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதம் நமக்கு எச்சரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலை இந்த 21ஆம் 22ஆம் நூற்றாண்டிலே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்களிலே நாம் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறோம். ஆரம்ப காலத்திலே கர்த்தராகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அநேகர் நன்மையான காரியங்களை செய்தபோது அங்கிருந்த ஆசாரியர்களும் சதுசேயர் பரிசேயர் போன்ற மனிதர்களும் பணத்தில் அதிகமாக இருந்தவர்களும் மேலான அதிகாரத்தை பெற்றவர்களும் கூட அவரை ஏதாகிலும் ஒரு வகையிலே அவரை தள்ளிவிட வேண்டும் என்று எத்தனித்தார்கள். அந்த சூழல் தான் இன்றைக்கும் ஊழியத்திலே இருக்கிறது. சாதாரணமாக உலகத்திலே நாம் பார்க்கும்போது ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை பாராட்டுகின்றான். மேடையிலே அவர்கள் உயர்வாய் ஒருவரை ஒருவர் பாராட்டுகின்றார்கள். ஒரு நிகழ்ச்சியை நான் கண்டேன். KJ ஜேசஸ் அவர்கள் மலையாள பாடகர், தமிழ், கன்னடம் பல மொழிகளில் அவர் பாடல்களை பாடியிருக்கிறார். அவருடைய 50வது ஆண்டு விழாவிலே அவர் இந்த துறைக்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததினாலே 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார்கள். அதிலே நடிகர் டி. ராஜேந்தர் வந்து அவரை பாராட்டும்போது எவ்வளோ உயரமாய் பாராட்டுகின்றார். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நாம் அதை காண முடிகிறதா? ஒரு ஊழியர் நல்ல முறையிலே ஊழியம் செய்தால் அதை எப்படியாக தடுத்து நிறுத்தி அவரை அவலட்சணம் செய்து வெளியே அனுப்பிவிட வேண்டும். இதுதானே இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே நடக்கிறது. அதைத்தானே நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். 50 ஆண்டுகளாக 55 ஆண்டுகளாக இந்த ஊழியத்திலே படாத பாடுகள் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து நான் போராடுகின்றேன், போராடி தான் இருக்கிறேன். யோபு சொன்ன வார்த்தையின்படியாக நிச்சயமாகவே நான் சோதனையை சகித்து நிச்சயமாக அதனுடைய பலனை நான் பெற்றுக்கொள்வேன். அவரிடத்திலிருந்து சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழலை நாம் நினைத்து பார்ப்போம். யோபு 23:10 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், நான் சோதிக்கப்பட்டது நல்லது, இனியும் நான் சோதிக்கப்பட வேண்டும், ஏனென்றால் அப்பொழுது நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்று சொல்கிறார். ஆகையினாலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் சோதனைகள் கஷ்டங்கள் வருவதை எப்போதும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். என்னை பற்றி அவலட்சணமாக மோசமாக கேவலமாக யார் பேசினாலும் அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது காரணம் என்னவென்றால், இந்த சோதனையான வார்த்தைகள் சோதனையான சம்பவங்களை சகிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சுத்த பொன்னாக விளங்குவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பொன்னாய் விளங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே சோதனைகளை சகிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதைத்தான் இந்த 55 ஆண்டுகளாக நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். இன்னியும் கற்றுக்கொள்வேன். என்னுடைய நாட்கள் முடியும் வரை அவரை மாத்திரமே சேவிப்பேன். அதை விட்டு நான் வெளியே செல்லப் போவதில்லை. எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை ப்ராப்ளங்கள் வந்தாலும் கூட நான் அவரை மாத்திரமே பார்க்கிறேன். அவர் மாத்திரமே என்னுடைய ரட்சகர். அவர் மாத்திரமே என்னை அழைத்திருக்கிறார். இந்த கனமான ஊழியத்திலே என்னை அவர் வைத்தவர் அவர்தானே, நான் அல்ல. நானாக ஏற்படவில்லை. ஏனென்றால் நானாக ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது ஒரு காலகட்டத்திலே. அப்போது அநேக மனிதர்கள் என்னை தள்ளிவிட்டார்கள். அப்போது நான் என்ன செய்தேன்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் உம்முடைய திருப்பணியை செய்வதற்கு எனக்கு யோகியதை இருக்குமானால் நீரே என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று சொன்னேன் என்று கூறி அவரிடத்திலே அமைதியாக இருந்தேன். ஏற்ற வேளை வந்தபோது தேவனுடைய மனுஷனை கொண்டு என்னை எடுத்து அவருடைய பணியில் பயன்படுத்தினார். எவ்வளவு இன்னல்கள்! 18 ஆண்டு காலமாக அவரோடு இருந்த நாட்கள் இனிமையானவைகள். அவரோடு வாழ்ந்த நாட்கள் இனிமையானவைகள், சந்தோஷமானவைகள், மகிழ்ச்சியானவைகள். எத்தனை ப்ராப்ளங்கள் வந்தாலும் கூட அவர் என்னை அரவணைத்து, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கையை பிடித்து கொண்டு போவதைப் போல அரவணைத்து என்னை கொண்டு போனார். கர்த்தர் நம்மை தாங்குவதை போல அந்த மாமனிதர் என்னை தாங்கினார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவர் என்னோடே இருந்தார். பகல் இரவு என்று பாராமல் என்னோடு இருந்து என்னோடு நடந்து
என்னோடு தகப்பனே, அவர் என்னோடு அவருடைய தகப்பனுடைய வேலையை சரியாக செய்தார். இரவில் உறங்கும்போது சாதாரண ஒரு டேப் கட்டில் கொடுப்பேன், அதில் அவர் படுத்துக்குவார். நான் அவர் கீழே ஒரு பாய் போட்டு ஒரு சின்ன தலைகாணி வச்சு படுத்துருவார். அவர் தலைகாணி வேணாடுவார். எப்போவுமே அவர் தலைகாணி யூஸ் பண்ணுறதே கிடையாது. எந்த காலத்திலும் லக்ஸுரி லைஃப் அவர் எதிர்பார்க்கவே இல்லை, விரும்பவும் இல்லை. நம்ம வீட்டில் என்ன ஆகாரம் கொடுக்கின்றோமோ அதை உண்டு கொள்வார். அது எப்படி இருந்தால் ஒரு முறை நாங்கள் செல்லும்போது அவர் தண்ணீர் கேன் இல்லை, தண்ணீர் பாட்டில் இல்லை. அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கு எல்லாருமே 1 லிட்டர் தண்ணீரை 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து கூட வாங்கி குடிக்கின்ற மக்கள் இன்றைக்கு இருக்கின்றார்கள் ஊழியத்தில். ஒரு தொலைக்காட்சியிலே பேசும்போது அவர் சொல்கிறார், எங்களுடைய ஊழியக்காரர் இந்த தண்ணீரெல்லாம் குடிக்க மாட்டாருங்க. அந்த ஒரு பாட்டில் தண்ணீர் 150 ரூபாய் கொடுத்து வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? நாங்கள் வேனில் போயிட்டே இருக்கிறோம். மயில்ரங்கம் தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்கிறது, கொடுமுடி அருகில் இருக்கிறது. அது கரூருக்கு அருகிலே ஈரோட்டுக்கும் இடையிலே இருக்கிறது. அந்த இடத்திற்காக நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். காலையில் இன்னும் உணவு இல்லை, ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும். தண்ணீர் வேண்டும் குடிப்பதற்கு. அப்பொழுது அவர் ஒரு 5 லிட்டர் கேன் வச்சுருந்தார். வண்டியை நிறுத்த சொன்னார். நிறுத்திட்டு அங்கே ஒரு போர் இருந்தது, போரில் தண்ணீர் வந்தது. அந்த போர்வெல் வாட்டரை அவர் பிடித்தார். ஏன்? அவர் சொல்கிறாரு, இந்த தண்ணீர் இஸ் ஏ பியூரிஃபை வாட்டர், இது நல்ல தண்ணீர், இதை நாம் குடிக்க வேண்டும் என்று ஒரு கேன் தண்ணீரை பிடிச்சு வைத்து கொண்டார். சரி, ஒரு இடத்துக்கு போயிட்டோம். ஒரு சாதாரண ஒரு லேடி ஒரு இட்லி தோசை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே டிஃபன் வேணும். டிஃபன் கொடுக்கறதுக்காக அங்கே வண்டியை நிறுத்தி என்ன இருக்குதுன்னு கேட்டார். இட்லி பாத்திரத்தில் இருக்குதா? பாத்திரத்தில் இருக்குது. அப்போ பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி அந்த அம்மா இட்லி எடுக்கிறதுக்காக தண்ணீர் எடுத்து தெளிக்க போனார்கள். உடனே அவர் என்ன சொன்னார், வேண்டாம், தண்ணீர் தெளிக்காதீங்க, அந்த இட்லி அப்படியே எடுத்து கொடுங்க. எவ்வளவு அற்புதமான மனிதர்! தேவனுடைய ஊழியத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இனி ஒருக்கிலும் நாம் காண முடியாது. நீங்கள் நினைத்தாலும் நடக்காது. இன்றைக்கு நீங்கள் நினைக்கிறீர்கள் வருகின்றவர்கள் எல்லோருமே அவரை போல் இருப்பார்கள் என்று இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பொறாமை, எவ்வளவு கஷ்டம்! அவர் செய்கின்ற வேலைகளில் எத்தனை இடர்பாடுகள் வந்தது. எண்ணிக்கொண்டு அநேக வேலைகளை செய்தார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளாவிலும் சாதாரணமாக வந்தார். சாதாரணமான ஒரு ட்ரெயினில் யாத்திரை செய்வார். A கிளாஸு, B கிளாஸு, ஏசி கோச்செல்லாம் கிடையாது. சாதாரண ட்ரெயினில் ஏறி வருவார். நாங்கள் 5 மணிக்கு போய் இங்கே நிற்போம், கேரளாவில் பாலக்காடு ஜங்ஷனில் நிற்போம். அவர் உடனே கை காட்டிட்டு இறங்குவார். சாதாரண ஒரு வீட்டில் சாதாரண ஒரு ரூமில் தங்கிக்குவார். ஏசியெல்லாம் கேட்கவே மாட்டார். என் வீட்டுக்கு வரும்போது மேலே போய் படுத்துக்குவோம். அப்போ சொல்லுவார், இதுதான் ஒரிஜினல் ஏசி, காட் கிவ் த ஏசி, நமக்கு நல்ல ஏசியை தேவன் கொடுத்துருக்கிறாரு, இது எதுக்கு போய் ஹோட்டலில் போய் நம்ம ஏசியை தங்கணும். இவ்வளோ எளிமையான வாழ்க்கையை என் முன்பாக நடந்து என்னை அப்படியாக வாழும்படியாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுகின்றேன். இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உயர்ந்து வரும்போது, அதாவது ஒரு ஊழியத்திலே பாதையிலே ஒருவர் உயர்ந்து வரும்போது அவரை என்கரேஜ் பண்ணணுங்கிற எண்ணம் இன்றைக்கி இருக்கிற ஃபீல்டில் யாருக்குமே இல்லை. இன்றைக்கி இருக்க மக்கள் மனதில் இல்லை. சரி ஏதாகிலும் ஒரு வழியாக நாம் மேலை நாட்டில் இருக்கிற யாரோருடையும் தொடர்பு கொள்வோம் என்று நினைத்தால் உடனே இங்கே தமிழ்நாட்டிலேருந்தே மெசேஜ் போகுது, அவரெல்லாம் பாவிங்க, நாங்கள் தான் நீதிமான், நீங்கள் அவரோடலாம் கம்யூனிகேஷனை வச்சிடாதீங்க, பரலோகம் போக முடியாதுன்னு. இவங்களும் பரலோகம் போக மாட்டாங்க, இவங்களை பின்பற்றுறவங்களும் பரலோகம் போக மாட்டாங்க, மற்றவர்களையும் பரலோகம் போக விட மாட்டாங்க. பரலோகம் போக வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து மட்டுமே வழி. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கார். அதனால் அவரை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும். அதன் வழியாக போனால் மாத்திரமே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனியாகவே நீங்கள் மாறுங்கள். கொஞ்சம் உங்கள் இருதயங்களை திறந்து பாருங்கள். உங்கள் இருதயத்துக்குள்ளாக நீங்கள் ஆலோசித்து பாருங்கள். அங்கே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே பேசுகின்றார். ஏன் இப்படி ஊழியத்திற்காக வருகின்ற ஒவ்வொருவரையும் தடை செய்கின்றீர்கள் என்று பேசி கொண்டிருக்கிறார். ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டேன், ஒரு ஃபாரினர் லங்கையில் ஊழியம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா, சரி, அப்போனா லங்கையில் எப்படியோ அவங்க என்னுடைய ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி ஒரு சகோதரன் கூப்பிட்றாரு. ஐயா, நாங்கள் லங்கையில் ஊழியம் பார்க்குறோம், தனியாக தான் இருக்கிறோம், எங்களை ஏற்கனவே நிறைய பேர் டாமினேஷன் பண்ணி ஒதுக்கிட்டாங்க, இப்போ நாங்கள் சொந்தமாக ஊழியத்தை ஆண்டோடைய வேலையை செய்கிறோம், ரொம்ப வறுமையிலும் கஷ்டத்துலேயும் நாங்கள் வேலைகளை செஞ்சிட்ருக்குறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். அப்போ நான் என்ன நினச்சேன்,
ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து வந்த 2வது நபர் தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் ஊழியங்களை செய்திருக்கிறார். அவர் எங்கே என்று தேடும்போது அவர் இப்போது இலங்கையில் ஊழியம் செய்கின்றார் என்று சொன்னார்கள். சரி, அவரோடு தொடர்பு வைக்கலான்னு அவருடைய தொடர்புள்ளவர்களோடு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். ஒருத்தர் என் ஃபோன் எடுத்தார், அலோனார், என் பேரை கேட்டார், ஆஃப் பண்ணிட்டார். நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் அந்த மிஷினரிட்டு பேச போகிறதில்ல, லங்கையில் இருக்கிற ஊழியக்காரருக்கு கான்டாக்ட் கொடுத்துட்ருவோம், அவங்க பேசிட்டோம், அவங்க பேசி ஊழியத்தில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு. நடக்கலை, 10 நாளாக நடக்கலை. ஆனால் நானாகவே என்ன செஞ்சேன், மறுபடியும் யோசனை பண்ண, ஆண்டவரே நீங்கள் அந்த தம்பிக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் உண்டாக்கி தரணுமே. நானே வறுமையில் தான் இருக்கிற, பணம் இல்லை என்கிட்ட, ஆனால் விசுவாசம் என்கிற ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது. அது ட்ரில்லியன் அளவுக்கு மேலே இருக்குது என்கிட்ட. என்னுடைய விசுவாசம் லட்சக்கணக்கானது அல்ல, ஆயிரக்கணக்காக அல்ல, கோடி அல்ல, ட்ரில்லியன் பவர் உள்ளது. அவ்வளோ அசைக்க முடியாத விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மரித்தேன், இதோ இன்றைக்கும் பிழைத்திருக்கிறேன் உங்கள் மத்தியிலே. அது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் தெரியுமா, காணாமல் போயிட்டாரு, போயே இருக்கணும், அப்படியே மறுபடியும் உயிரோடு வந்துட்டாரே. நான் யாருக்கு கஷ்டப்படுத்துகிறேன், யார் வீட்டுக்கு போகிறேன்? நீங்கள் ஆலோசிக்கின்ற வீட்டில் வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கிறேன்னா இல்லையே. அதாவது ஒரு காலத்தில் ஒரு ஊழியம் செய்கின்ற ஒரு மனிதருக்கு பெண் கிடைக்கல, ஒரு பெண்ணை விரும்புகிறாரு. அந்த பொண்ணு எப்படியாவது எனக்கு கிடைக்கணுமே, கட்டி வைக்கணுமே கேட்குறாரு. அப்போ என்னிடத்துல கேட்குறாரு, ஐயா நீங்கள் எப்படியாவது அவங்க வீட்டில் பேசி சமாதானம் பண்ணி அந்த பொண்ணை எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்டார். அப்போ நான் நேரடியாக அந்த வீட்டுக்கு போனேன், பேசினேன். என்னுடைய இனத்தை சேர்ந்தவர் தாங்க, ஆனால் அவங்க வேறு ஏன்னா நாங்கள் வேறு ஏன்னா அப்படின்ட்டாங்க. இது என்னங்க அது? வாட் இஸ் எ கிறிஸ்டின்? கிறிஸ்துவ ரத்தம் தானே நமக்குள்ளாக இருக்கிறது. அப்போ எப்படி இனம் வேறு, அது வேறு, ஜாதி வேறு, மொழி வேறு என்று பேசுகின்றீங்க? அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நீங்கள் அந்த தம்பியை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கல்யாணம் பண்ணிக்காங்க. அவர் பல்லு தான் வெள்ளையாக இருக்கும், உடம்பெல்லாம் கருப்பாக தான் இருக்கும், அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். அருமையான மனுஷன், அவருடைய சிரிப்புக்கே நீங்கள் அவரை கட்டிக்கணும். அவ்வளோ அழகாக சிரிக்கக்கூடிய மனுஷன், எளிமையாக இருப்பார், ஓப்பன் ஹார்ட் உள்ளவர். நீங்கள் திருமணம் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் இந்த ஊரில் நீங்கள் தான் பெரிய செல்வந்தராக இருப்பீங்க, கிறிஸ்துவ உலகத்தில் கோடீஸ்வரராக இருப்பீங்க. ஆனால் நான் உங்கள் வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அந்த நேரம் எனக்கு இல்லை, நான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. நான் எங்கேயோ இருப்பேன், நீங்கள் இங்கே இருப்பீங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட நபருடைய மொபைல் என்ன ஆகுது, பிளாக் ஆகிருக்குது. என்னுடைய எண் போகாது, நான் வாட்ஸ்அப் அனுப்பினாலும் போகாது, நான் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்க. கணவன் மனைவி 2 பேருமே ஃபோன் எடுக்கிறதில்ல பேசுனா. வாட் இஸ் எ கிறிஸ்டியானிட்டி? இது என்ன கிறிஸ்துவ உலகம்? நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன் இந்த நாளில் சில விஷயங்களை உங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறேன். மனம் சோர்வாயோட என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள் இந்த நகரத்தில், தாராபுரம் நகரத்தில் 72ல் 2 பேர் ஊழியம் பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் அவங்கள காணோம். அடுத்து 85ல் ஒருத்தர் ஊழியம் பார்த்தாரு, அவரையும் கொஞ்ச நாளில் காணோம். நான் தாராபுரத்துக்கு வரணுங்கிற எண்ணத்தில் வரல, ஆனால் தாராபுரம் எனக்கு சொந்த ஹோம் டவுன். ஆனால் நான் இங்கே வரணும்னு விரும்பவே இல்லை. நான் ஒரு குக்கிராமத்திலே, கிராமங்களிலே ஒரு மண்ணெண்ணெய் லைட் எடுத்துக்கிட்டு கிராமமாக போய் ஊழியம் பார்த்துட்டு நடந்து போய் கொஞ்சம் நாளைக்கு பிறகு சைக்கிள் கிடச்சிது. அப்புறம் சைக்கிளில் போனேன். 6 மணிக்கு ஒரு வில்லேஜுக்கு போயிடுவேன், திரும்பி என்னுடைய ஹோம் வில்லேஜுக்கு வர்றப்போ மணி 9 ஆகும். இடையில் 3 கலரை தாண்டி வரணும், 3 வில்லேஜ் இருக்குது. பாட்டு பாடிக்கிட்டே லைட் வச்சுக்கிட்டே வந்துடுவேன். நான் அப்படி தான் இருந்தேன். 90ல் என்ன செஞ்சோம், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டுமே என்பதற்காக இந்த நகரத்துக்கு வந்தேன். நகரத்தில் வந்தால் பிள்ளைகள் படிச்சுக்குவாங்க அப்படின்னு சாதாரண வேலைக்கு தான் நான் போனேன். ஒரு ஸ்கூலுக்கு 150 ரூபா சம்பளம் மாதம் 90ல் போனோம். ஒரு நேரம் சத்துணவு சாப்பாடு தருவாங்க, சந்தோஷமாக அங்கே வேலை செஞ்சேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு ஜவுளி மெடிசன் கடைக்கு போய் வேலைக்கு போனேன். அவர் எடுத்த உடனே எனக்கு 600 ரூபா சம்பளம்னாரு. எனக்கு அப்படியே கப்பலில் மிதக்கிற மாதிரி இருந்தது. 600 ரூபா சம்பளம் கொடுக்குறதுக்கு இங்கே ஒரு இடம் இருக்கேன். 96 வரை வேலை செஞ்சேன், 95 8 வரை வேலை செஞ்சேன். 96ல் அருமையான சகோதரர், தேவனுடைய மனுஷன். 88லேருந்து 2006 வரை என்னோடு இருந்தவர். 88லேருந்து 95 வரை அவர்கிட்ட எந்த ஒரு பைசாவையும் நான் கேட்கல, எந்த சப்போர்ட்டையும் விரும்பலை. வருவார், மீட்டிங் நடத்துவார்,
நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவேன், பேப்டிஷன் நடக்கும், முடிச்சுட்டு அவர் போயிடுவார். ஓகே வெரி குட் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போயிடுவார். சரி, அவர் எப்படி வெறும் கட்டில் படுக்க வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெட்டு வாங்கி வைப்போம் 1500 2 பில்லோ தருவாங்க ஃப்ரீயாக, ரூமில் நீங்கள் படுங்க அப்படின்ட்டு. நாங்கள் வெளியே படுத்துக்கோம், அவரும் அவரோட வந்தவரும் வெளியே, நாங்கள் 2 பேரும் வெளியே படுத்துக்குவோம். எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே மேலே போய் படுத்துக்குவாங்க கூரையில். அவர் உள்ளே படுத்திருப்பார். அவர் வாட்டில் பாட்டு பாடுவார், ஜெபம் பண்ணுவார், எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போவார், வருவார், இப்படியே இருப்பார். காலையில் கிளம்பிடுவாங்க. அதுக்கு பிறகு நான் அந்த பெட் எடுத்து மடித்து வைக்கணும். அவருக்கு மறுபடியும் வரும்போது கொடுக்கணுமேனு பெட் எடுத்தால் அந்த கவர் இருக்கும் அடியில். அதில் என்னென்னு பார்த்தா 1500 பெட்டுக்கு 50% அமௌண்ட்டு அதுக்குள்ளே இருக்கும், எழுதியிருப்பார் அதில். இது வந்து பெட்டினுடைய 50%ன்னு எழுதி வச்சுருப்பார். நான் கேட்டேன்னா, ஒரு சின்ன வண்டி வச்சுருந்தேன், 11,000க்கு வாங்கியிருந்தேன் 97. அப்போ ஸ்கூல் அவர் கொடுத்துருக்காரு. கடனுக்கு தான் வாங்கினேன், மாதம் 1000 ரூபா பணம் கட்டணும் டியூவுக்கு. இந்த வண்டி என்ன விலை அப்படின்னு கேட்டார். இது 11,000 டியூ கட்டிகிட்டு இருக்கிற, மாதம் 1000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு, என்னுடைய சம்பளத்துலேருந்து ஒரு 1000 ரூபா நான் கட்டுவேன் அப்படி. உடனே அவர் என்ன சொன்னார், ஐ வில் கிவ் த 5500 அப்படின்ட்டார். உடனே என்னங்க ஏங்க இதெல்லாம் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? நான் என்ன வண்டி வாங்கி கொடுங்க நான் கேட்டேன்? ஒரு 3-4 கிலோமீட்டர் ஸ்கூல் நடத்துறதுக்கு போகணும், சைக்கிள்லேயே போய் எத்தனை நாளைக்கு போகிறது, ஒரு வண்டி வாங்கினேன், திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போக வர நான் சௌகரியமாக இருக்குமேங்கிறதுக்காக ஒரு டியூவில் ஒரு வண்டி வாங்கினேன். அவர் என்ன பண்ணார் பார்த்துட்டு, 11,000மா நான் பாதி பணம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். அவருடைய நம்பரை சொல்லு, அவருடைய பேரை சொல்லு அப்படின்னு அவர் பேருக்கு செக் அனுப்பிட்டார். என் பேர் எங்கிட்ட தரல, அவர் 5500 அவர் பேருக்கு செக் அனுப்பிட்டார். இப்படி தாங்க நடந்தது. 2005 அதிகமான இடங்களுக்கு நான் போக வேண்டியிருக்கு. இந்த வண்டியில் தூரமாக யாரையும் கூட்டி போக முடியல, ஒரு கீர் வண்டி வாங்கலான்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் அதை விரும்புகிறீங்களா? ஓகே சரி பாரு அப்படின்னாரு. அப்போ தான் பஜாஜ் சிடி 100 வந்திருக்கு, 93 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு. எவ்வளோன்னு கேட்டார். நான் சொன்னேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாமல் நீங்கள் கொட்டேஷன் கொடுங்கன்னு கேட்டேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நான் போட்டுக்கிறேன், ஏன்னா அப்படி நிறைய அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவர் தப்பாக நினைப்பார் என்னைய, அன்றைக்கி கொடுங்க அப்படின்னு. அவர் 33,000 கொடுத்தாப்பி. உடனே இவர் என்ன பண்ணார், நான் 32,000 ரூபா கொடுத்துட்றேன், நீ 1000 ரூபா போட்டுக்கோன்ட்டார். இப்படி தாங்க அன்றாட வாழ்க்கையில் நடந்துட்டது. 2000 ஒரு மீட்டிங், பெரிய ப்ரோக்ராம் நடத்தினோம், 2000 பேர்த்துக்கு மேலே கூட்டினாங்க மண்டபத்தில். எவ்வளோ செலவாகுன்னு கேட்டார். மொத்த செலவு ஒரு 24,000 ரூபா வருங்க அப்படின்னு. எல்லாமே ஆடியோ வீடியோ எடுக்கிறது, சாப்பாடு செலவு, வர்றவங்க சகோதரர்கள் வந்தாங்கன்னா வண்டியில் கூட்டி வருவாங்க, அதுக்குரிய வாடகை, இதெல்லாம் கணக்கு போட்டு 24,000 ரூபா வரும் அப்படி. ஓகே ஐ வில் கிவ் த 23,000 அப்படின்ட்டார். நீ 1000 ரூபா நீ போட்டுக்கான. பாருங்கள் எவ்வளோ எளிமையாக செஞ்சுறாரு. அது வேறு சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம். அதாவது நான் வந்து இந்த நகரத்துக்கு வந்ததுலேருந்து 90லேருந்து வாடகை வீட்டில் இருக்கோம், 88லேருந்து 90 வரைக்கும் கிராமத்தில் இருந்தோம். அங்கேயும் வந்துடுவார் மீட்டிங் நடத்த. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு வந்துடுவார், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 9 மணிக்கு வருவார். எல்லா நேரத்துலையும் கூட்டு நடக்கும். அப்போவும் மக்கள் ஞானஸ்தானம் எடுக்க வருவாங்க. யாருக்கும் ஒரு பைசா கொடுத்து ஞானஸ்தானம் கொடுக்கல. நிறைய பேர் துர்பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தவறான செய்தி சொல்லிட்டு திரிகிறாங்க. அதாவது பணம் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்கன்னு, அப்படி அல்ல. அது யாராலும் கொடுத்துருப்பாங்க. கடலில் தண்ணியில் குளிச்சுட்டு வரவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பணம் வாங்கினவங்களும் இருக்காங்க. கடலில் தண்ணியில் குளிச்சுட்டு ஈரத்தோடு நிறைய பேர் வருவாங்க வெளியில், அவங்கள ஸ்டாப் எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டு இவங்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆள் அல்ல, அந்த மாதிரி என்ன மேலே கிடையாது. அதையெல்லாம் பிற்காலங்களில் நான் கற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன். தயவுசெய்து பிரியமானவர்களே, இனியாகிலும் நீங்கள் மாறுங்கள், உங்கள் உள்ளங்களிலே மாற்றங்களை கொண்டு வாருங்கள். சரி, வேர்ல்டு பைபிள் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அமெரிக்காவில். நான் வெளியே வந்த பிறகு அதை எப்படியோ கண்டுபிடிச்சி, சரி அவங்க மூலமாக நம்ம ஏதாவது கொஞ்சம் பேர்த்துக்கு கிளாஸு படிக்க வச்சிடலாம் இங்கிலீஷில் அப்படின்ட்டு தொடர்பு கொண்டேன். அவங்க உடனே எனக்கு எல்லாமே அனுப்புனாங்க, பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி என்னென்ன மாதிரி செய்யுங்க, இந்த அட்ரஸ் எல்லாம் கேதர் பண்ணி இந்த மாதிரி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா, கொஞ்ச நாள் அவங்களுடைய கனெக்ஷனை கட் ஆகிடுச்சு. அதாவது நான் வந்து வேர்ல்டு பைபிள் ஸ்கூலில் போய் கனெக்ஷன் பண்ணிடக்கூடாது. அவங்க யதார்த்தமாக இங்கே யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க, சத்யராஜுங்களா ஐயா அவர் பெரிய ஃப்ராடுங்க, நாங்களே நீதிமான், அப்படியே 100% அப்படியே இருப்போம். ஆமாங்க, அவங்க கட் ஆகிட்டாங்க. நான் விட்டுட்டு அதோடு சரி. நான் இலங்கையில் இருந்த அந்த சகோதரனுக்காக நான் தேடிக்கொண்டே இருந்தேன். தேடும்போது அங்கே ஒரு சகோதரனை கண்டுபிடித்தேன். அவரை கண்டுபிடித்து அவருடைய முகவரியோ அவருடைய பெயரோ இவைகளெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை, என்றால் அதையும் கூட இங்கே இருக்கிறவங்க சேர்ந்து கெடுத்துருவாங்க.
ஏன்னா இவங்களுடைய சுபாவமே அதுதான், வேலையும் அதுதான். பைபிளை பற்றி பேசுகிற வேலை இல்லை, இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிற வேலை இல்லை, சத்யராஜை பற்றி பிரசங்கிக்கணும், அதுதான் வேலை. நானாக சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவ அல்லவா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக. அவரை அல்லவா நாம் செய்து செல்ல வேண்டும். இன்றைக்கும் ஒரு சாதாரண மனிதரை கண்டாலும் கூட அவருக்கு 2 வார்த்தை சொல்லி, ஒரு வார்த்தை கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டு வருவேன். அந்நிய தெய்வங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. நம்ம எதுக்கு அதை பேசுகிறது? அடுத்து கிறிஸ்துவ கூட்டங்களை பற்றி தவறாக பேசக்கூடாது. அது நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது நம்ம வேலை அல்ல. நம்ம வேலை இயேசுவை பற்றி பேசுகிறது தான். அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பேசினாங்க. ஏதென்ஸ் நகரில் பவுல் பேசும்போது அங்கே என்ன செய்கிறார்? உங்கள் தேவதா பக்தியை நான் பாராட்டுகிறேன். அந்நிய தெய்வங்களை வணங்குகின்றவர்களை பாராட்டுறாருங்க. ஆனால் ஒரு கீவேர்டு கிடைக்குது அவருக்கு. இங்கே அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதி வச்சுருக்கிறீங்க, அவரை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். தயவுசெய்து சகோதரர்களை என்னை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு நீங்கள் இயேசுவை பற்றி பேசுங்கள். அப்பொழுது வெற்றி நமக்கு கிடைக்கும். அநேக ஆத்துமக்களை நாம் ஆதாயப்படுத்துவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராகவும். மீண்டும் தொடர்ந்து செய்தியிலே நாம் சந்திப்போம். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்.